டிக்ஷனரி கான்செப்ட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ல வந்துட்டு நான் ஃபோன் நம்பர்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு 2-3 ஃபோன் நம்பர்ஸ் நான் வந்து தரேன். ஸோ இந்த ஃபோன் நம்பர்ஸ் இந்த மாதிரி லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஃபோன் நம்பர்ஸ் நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நான் 0 என்ன இருக்கோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த நம்பர் ஃபெச் பண்ணணும், அப்படி தான் நான் வந்து கோட் எழுத முடியும். ஸோ இதுவே நாம டிக்ஷனரியில் பண்ணும்போது நம்மளோட கீ வந்து நாமளே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்தி, அதுக்கப்புறமேட்டு கோலன், அதுக்கப்புறமேட்டு ஃபோன் நம்பர் 98427112. ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபோன் நம்பர், இன்னொரு பேர் வந்துட்டு சிவா, ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் இந்த நம்பர் யாரோடது அப்படி பார்க்கணும்னா என்னோட கீ வேல்யூ நான் வந்துட்டு நானே இந்த மாதிரி எது வேணா தரலாங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் புக் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு இந்த டிக்ஷனரி கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைல் கம்பேர் வித் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டிக்ஷனரி இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேரியபிள் கொடுத்துடணும். ஸோ வேரியபிள் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஸோ இப்போ வந்து இது டிக்ஷனரி டைப்ல தான் இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா டைப் ஃபங்க்ஷன். ஸோ டைப் ஆஃப் டிக் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டிக்ட் அப்படின்னு வரும். ஸோ டிக்ட் அப்படின்னா